ராஜேந்திர பாலாஜியின் வழக்கை ஆளுநர் தாமதப்படுத்துவதாக கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தன் மீதான சிபிஐ விசாரணைக்கு தடை கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் பங்கஜ் மிட்டல், SBN பட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ராஜேந்திர பாலாஜி மீதான நடவடிக்கைகள் தொடர்பான கோப்புகளுக்கு மொழிமாற்றம் தேவைப்படுவதால் ஆளுநர் தரப்பு கூடுதல் அவகாசம் கோருவதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் மொழிபெயர்ப்பு கேட்பதன் மூலம் ஆளுநர் தரப்பில் மேலும் தாமதப்படுத்த முயற்சிப்பதாக கருத்து தெரிவித்தனர். விசாரணை ஏற்கனவே முடிவடைந்திருக்கும் நிலையில் ஏன் சிபிஐக்கு மாற்றம் செய்ய வேண்டுமென எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாடு அரசு தரப்பு குற்றப்பத்திரிகை உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டது. ஆளுநரின் காலதாமதத்திற்காக காவல்துறையிடமிருந்து வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும் வேறொருவரின் தவறுக்காக நாங்கள் ஏன் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என ராஜேந்திர பாலாஜி தரப்பு கூறிய நிலையில் மொழிபெயர்ப்பு ஆவணங்களை 2 வாரத்துக்குள் ஆளுநர் தரப்புக்கு சமர்ப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் சிபிஐ மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்தனர். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் உள்ளதா என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமலாக்கத்துறையை பாஜக கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது தனி கோபம். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் முன்னின்று தைரியமாக எல்லோரையும் ஒருங்கிணைந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார். அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். ரைடு நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? டெல்லி பாணியில் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து விடலாம் என்று பாஜக கனவு கண்டு கொண்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். இதுவரைக்கும் சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகள் நிரூபிச்சிருக்கீங்களா? சும்மா பொய்யா குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் ஏதாச்சும் பொய்யா சொன்னா நம்பிடுவாங்க, திரும்ப திரும்ப சொன்னா நம்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு போகிறீர்கள். அதை நிச்சயமாக ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டார். பாஜகவில் இணைந்தவர்களிடமெல்லாம் ஏன் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பினார். டாஸ்மாக் முறைகேடு புகாருக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலை கிராமத்தில் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் மாலை 6 மணிக்கு மேலாகியும் விடுவிக்கப்படாததாக குற்றஞ்சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது பாஜகவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மயங்கி விடவே அவரை காரில் ஏற்றி தமிழிசை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். தொடர்ந்து அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை பாஜக மகளிர் அணியினரை காவல்துறையினர் மிக கடுமையாக நடத்தியதாக குற்றம் சாட்டினார். நான் தமிழக மக்களின் பெண்களிடம் கேட்கிற கோரிக்கையாகவே வைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவரை, அரசியல் கட்சி தலைவிகளை இப்படிதான் இந்த அரசு நடத்தணும். கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் எனவும் தமிழிசை குறிப்பிட்டார். நாட்டுக்காக போராடுவதாக கூறும் அண்ணாமலையால் 5 மணி நேரம் கூட போலீஸ் காவலில் இருக்க முடியாதா என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் முதலமைச்சர் பிறந்த நாள் வாழ்த்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளரை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு 100 அண்ணாமலை வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறினார். போராடுறாங்க, 5 மணி நேரம் போராட்டத்திற்கு சிறையிலே ஒரு மண்டபத்திலே வைத்திருக்கின்றார்கள். எனக்கு 5 மணி ஆகிவிட்டது. நான் விமானத்தை தவற விட்டு விட்டேன் ஊருக்கு செல்வதற்கு. எனக்கு 3 விமானங்கள் தடைப்பட்டு விட்டது என் பயணத்திற்கு. 6 மணி ஆகிவிட்டது, என்னை வெளியிலே விடு என்று காவல்துறையிடம் சண்டையிடுகிறாயே, நாட்டிற்காக போராடுகிறேன் என்று கூறுகிறாயே. ஒரு 5 மணி நேரம் கூட போலீஸ் காவலில் இருக்க முடியாத நீ இந்த நாட்டிற்காக எப்படி உழைப்பாய்? பணியிட மாற்றத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர் அண்ணாமலை என்று விமர்சித்த சேகர்பாபு பல போராட்டங்களை கண்ட இயக்கம் திமுக என்று குறிப்பிட்டார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாத கட்சி திமுக என்றும் சேகர்பாபு தெரிவித்தார். சென்னையில் தடையை மீறி போராட்டம் நடத்துவதற்கு புறப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறையினர் கைது செய்த காட்சிகளே இவை. டாஸ்மாக் தலைமை அலுவலக முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜக நிர்வாகிகள் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டனர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்திலிருந்து போராட்டம் நடத்த வெளியே வந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறையினர் கைது செய்தனர்.
I won't go separately. I wanted everyone to come with me. So they அங்கதான் போறாங்க. அப்ப எல்லாரையும் கூட்டிட்டு போணும். இதேபோன்று எழும்பூரில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட வந்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், கருநாகராஜன், அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமைச் செயலகத்திலிருந்து போராட்டம் நடக்கும் பகுதிக்கு சென்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன், சரஸ்வதி ஆகியோரும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து தலைமைச் செயலகம் முன்பு பாஜகவினர் திடீரென போராட்டத்திலும் ஈடுபட்டனர். டாஸ்மாக் ஊழல் புகார் தொடர்பாக முதலமைச்சர் வீட்டையும் முற்றுகையிடுவோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் மதுபான விற்பனையில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கலாம் என்று அமலாக்கத்துறை அண்மையில் தெரிவித்திருந்தது. இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய கோரியும் டாஸ்மாக் முறைகேடுகளை கண்டித்தும் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்த வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை பனையூரில் உள்ள இல்லத்திலிருந்து போராட்டம் நடக்கும் இடத்திற்கு புறப்பட்டு சென்ற அண்ணாமலையை அக்கறை பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் மது விற்பனையில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருக்கலாம் என்று குற்றம் சாட்டினார். முதலமைச்சரின் நடவடிக்கை பிஹேவியர் ருபீ சிம்பல் இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும்? எதற்காக கடந்த ஒரு மாத காலமாக பதற்றத்தில் இவ்வளவு வேலை செய்யறார்? இவ்வளவு பயந்து போய் முதலமைச்சர் இருக்கணும். அதை பார்க்கும் பொழுது தெல்ல தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதுல நேரடி சம்பந்தம். பாஜக மீதான பயத்தின் காரணமாக போராட்டம் தடுக்கப்படுவதாக அண்ணாமலை விமர்சித்தார். ஏப்ரல் முதல் வாரத்தில் டாஸ்மாக் கடைகளை பூட்டு போட்டு போராட்டம் நடத்தவுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற அண்ணாமலை போலீசாரால் கைது செய்யப்பட்டு அக்கறை அருகே மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டார். மாலை 6 மணிக்கு மேலாகியும் விடுவிக்காததால் காவல்துறையினருடன் அண்ணாமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் விடுவிக்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை அண்ணாமலை சந்தித்தார். அப்போது காவல்துறை மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக தெரிவித்தார். ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மார்க்கினுடைய கடையை மூடி பூட்டு போட போறாங்க. இந்த 2 போராட்டமும் அடுத்த 15 நாட்களுக்குள்ள 2 தேதியில் நடக்கும். பாஜக தொண்டர்கள் யாரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எனவும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். அதிமுக ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது என்றும் தங்கள் கட்சியை யாராலும் பிரிக்க முடியாது என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடனான கருத்து வேறுபாடு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். எப்ப பார்த்தாலும் இதுல எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா? அப்படித்தான் இருக்கீங்களா ஒழிய ஒற்றுமையா இருக்கும்னு என்னங்க? நாங்களாம் இப்போ ஒற்றுமையா தான் இருக்கிறோம். நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைப்பாது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து டாஸ்மாகில் சுமார் 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எங்களுக்கு கிடைத்த தகவல் இந்த 1000 கோடி இல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து சுமார் 40,000 கோடிக்கு மேல இந்த டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருப்பதாக, முறையே நடந்திருப்பதாக தகவல் கிடைச்சது. இதையெல்லாம் முழுமையா தெரிஞ்ச பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். டாஸ்மாக் ஊழல் புகார் குறித்து அமலாக்கத்துறை முழுமையாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் EPS வலியுறுத்தினார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் இன்று பூமிக்கு திரும்புகிறார். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ஏறத்தாழ 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்திய நேரப்படி புதன்கிழமை அதிகாலை சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவார் என நாசா அறிவித்துள்ளது. விண்வெளியில் 9 மாதங்களை கழித்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக டிராகன் விண்கலத்தில் விண்வெளி வீரர்கள் குழு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றது. டிராகன் விண்கலத்தில் அமெரிக்கா, ரஷ்யாவைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் அடங்கிய Crew 10 குழுவினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தனர்.
விரைந்தனர். இதனையடுத்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் டிராகன் விண்கலத்தில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர்களுடன் பூமிக்கு திரும்புகின்றனர். இந்திய நேரப்படி இன்று காலை 10:15 மணி அளவில் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் புறப்பட உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. ஏறத்தாழ 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு புதன்கிழமை அதிகாலை 3:27 மணி அளவில் குழு பூமியை வந்தடையும் என நாசா கூறியுள்ளது. அதே நேரம் வானிலை சூழலை பொறுத்து இந்த பயணத்திட்டத்தில் மாற்றம் ஏற்படலாம் என நாசா அறிவித்துள்ளது. சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிலையில் பல உடல்நல பிரச்சினைகளை எதிர்கொள்வார் என்று தெரிகிறது. பூமியிலிருந்து சுமார் 408 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் இருந்த நிலையில் அவரது உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து டிஸ்கோவி கேஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மூத்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் விவரித்தார். அப்போ நம்ம பூமியிலனா நம்ம பூமி நம்ம உடலை பிடிச்சி இழுக்குது இல்லையா? அந்த இழுக்கிறதுனால நம்முடைய முதுகு தண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி ஷேப்பில் இருக்கும். அங்கே அந்த மாதிரி ஒரு இழுப்பு இல்லை, இழுவிசை இல்லை. ஸோ அப்போ அந்த முதுகு தண்டு விரிஞ்சு நேராக ஒரு லைன் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த நேராக ஒரு லைன் மாதிரி ஆகிறதுனால நம்ம உயரமே அதிகமாகிடும், சில சென்டிமீட்டர் உயரம். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டைட் ஃபிட்டு ட்ரெஸ் போட்டிருந்தோன்னா அந்த உயரமாகும்போது நமக்கு ஃபுல்லாக ஃபிட் ஆகாது. மேலும் விண்வெளியில் இருக்கும்போது தலையில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் வெங்கடேஸ்வரன் கூறினார். சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிலையில் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்வார் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மூளை, இதயம், சிறுநீரகம் ஆகியவற்றின் செயல்பாடுகளில் கடுமையான மாறுதல்கள் இருக்கும் என்றும் அளவிற்கு அதிகமான தலைவலியால் அவதியுறுவார் என்றும் தெரியவந்தது. இதுகுறித்து விளக்கம் அளித்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன், சுனிதா வில்லியம்ஸ் இயல்பு நிலைக்கு வர சில நாட்கள் ஆகும் என்றார். உங்கள் பாடி கிராவிட்டியை ஃபேஸ் பண்ணி மறந்தே போயிருக்கும்ல. ஆமாம், ஸோ திரும்பி உருவாக்கும். நம்மளே கூட ஒரு பல நாள் இதில் போயிட்டோம்னா காலுக்கு தூக்கும்போது கால் ஒரு மாதிரி நடுங்கும். ஆமாம், அதே தான். ஓகே, திரும்பி வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. ஓகே, பட் அந்த ஃபியூ டேஸ் அக்லமடைசேஷன். உடல் ரீதியாக மட்டுமின்றி மன ரீதியாகவும் சுனிதா பெரும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர்.